SSG செய்திகள் வாசிப்பது கீதா. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட பேரமனூர் பகுதிகளில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் எம். கஜா என்ற கஜேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக நகர மகளிரணி செயலாளர் உஷா முருகன் தலைமையில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் கும்ப மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதிமுக வேட்பாளர் எம். கஜா என்ற கஜேந்திரன் பிரச்சாரத்தின் போது பேசுகையில், தொடர்ந்து மக்களுக்காக பாடுபடும் அதிமுக அரசை மீண்டும் ஆட்சியில் அமர வைத்து தன்னை வேட்பாளராக தேர்வு செய்தால் இந்த பகுதிகளில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வீட்டுமனை பட்டா உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மேலும் சுகாதாரமான குடிநீர் அனைத்து வீடுகளுக்கும் வழங்கப்படும் என்றும், ஏழை எளிய மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளின் கல்வி கட்டணத்தை தமது சொந்த செலவில் செலுத்தப்படும் என்றும் கூறி பொதுமக்கள் இடத்தில் வாக்குகளை சேகரித்தார். மேலும் இந்த பகுதியில் இருக்கும் இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி மையம் அமைத்து நமது பகுதிகளில் இருக்கும் நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்கள், இளம் பெண்கள் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி பயன்பெற வழிவகை செய்யப்படும் என்றும் உறுதி கூறினார். இந்த பிரச்சார கூட்டத்தில் மறைமலை நகர் அதிமுக நகர செயலாளர் MGK கோபிகண்ணன், நகர அவைத்தலைவர் காளி, நகர அம்மா பேரவை செயலாளர் தசரதன், நகர இலக்கியணி செயலாளர் R. வேலு என்ற வேலாயுதம், 18வது வார்டு கிளைக்கழக செயலாளர் வழக்கறிஞர் M. பிரபாகரன், நகர மகளிரணி செயலாளர் உஷா முருகன், நகர அம்மா பேரவை இணை செயலாளர் மைக்கேல், தொழிற்சங்க நகர செயலாளர் செந்தில்குமார், பாமக நகர செயலாளர்கள் தணிகாச்சலம், ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி, IJK, தமிழ் மாநில காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். SSG செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தலைமகன் எடப்பாடியாரை தமிழனாக போற்றுவோம். சிந்திக்கும் தலைவராய் சிந்தைக்கு ஒருவராய் புரட்சி தமிழரோட ஒளி காணுவோம். கோட்டையில் கொடியேற்று நிலை நாட்டுவோம். எங்கள் இசையங்கள் வழியானதே, எங்கள் வழி எங்கள் தரமானதே, எங்கள் இசையங்கள் வழியானதே, மக்கள் மனம் கவர்ந்த தொண்டர்கள் வருவார்கள் உன்னை தேடியே, வருவார்கள் உன்னை தேடியே. உங்கள் இசையங்கள் வழியானதே, எங்கள் வழி எங்கள் தரமானதே. இருக்கிற இடங்கள்ல எடுக்க முடியுமான்றத நான் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சு வந்த உடனே இந்த மேம்பாலம் அமைக்கிறதுக்கு நிச்சயமா நான் வழிவகை செய்வேன். அனைத்து தரப்பு மக்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கு, பல ஆண்டுகளா பட்டா இல்லாம இங்க வாழ்ற மக்களுக்கு வந்த உடனே இந்த தொகுதியில பெரும் பிரச்சனையா இருக்கிறது. 40 ஆண்டு காலமா 30 ஆண்டு காலமா மக்கள் எல்லாம் இங்க வந்து பட்டா இல்லாம வாழ்றாங்க. அவங்களுக்கெல்லாம் 100% இலவச வீட்டுமனை பட்டா வாங்கி கொடுத்து அண்ணன் அவர்கள் அறிவித்த 5 லட்சம் அம்மா காங்கிரீட் வீடுகள் திட்டத்துல இந்த பகுதியில எத்தனை ஏழை எளிய மக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு காங்கிரீட் வீடு நிச்சயமாக இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்து காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் சொல்லிக்கிட்டு அண்ணன் முதலமைச்சராக பதவி எடுத்த மே மாசம் முதலமைச்சரா பதவி இருக்கிறாரு. ஜூன் மாசம் முதல் வாரத்திலேயே இங்க இருக்கிற ஏழை தாய்மார்களினோட பேங்க் அக்கவுண்ட்ல 10,000 ரூபாய் கருணை தொகை
கொடுக்க சொல்ல இன்னும் 2000 5000 மேல கூட வந்தாலும் பரவாயில்ல. ஆனா அண்ணன் சொன்னதை நிச்சயமா 100% செய்வாரு. அம்மா கொடுத்த அத்தனை திட்டங்களையும் அண்ணன் வர 5 வருஷம் உங்களுக்காக உங்கள ஒருத்தனா சட்டமன்றத்துல குரல் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. கடந்த முறையே நான் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டேன் கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துல. இந்த முறை உங்களெல்லாம் வந்து நம்பிதான் நான் இங்க நிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு முறை எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அடுத்த முறை 100% நான் கேட்காமலே நீங்க எனக்கு ஓட்டு போடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்பிக்கை. நன்றிமா, வணக்கம்மா. அதே மாதிரிமா ரெட்டலை சின்னம் இந்த மாதிரிதான் இருக்கும் ஓட்டு போடுற மிஷினு. இந்த ஓட்டு போடுற மிஷின்ல 2ஆம் நம்பர் பட்டன், 2ஆம் நம்பர் பட்டனு ரெட்டை இலை. சரிங்களாம்மா? 2ஆம் நம்பர் பட்டன் அழுத்தினீங்கன்னா ரெட்டலையில ஓட்டு விடும். அடுத்த 5 வருஷம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து நாங்க உரிமையோட ஓட்டு கேட்போம். நன்றி, வணக்கம். 2ஆம் நம்பர்ல ரெட்டலையில போட்டுருக்கோமா. நன்றிமா, நன்றி, வணக்கம்.